மாநில கல்விக் கொள்கையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட உள்ளார். மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு மாற்றாக தமிழகத்துக்கு என பிரத்யேக கல்விக் கொள்கையை வடிவமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்காக டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு கடந்த 2022இல் அமைக்கப்பட்டது. துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், தனியார் பள்ளி நிர்வாகிகள், பெற்றோர் என பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துகள் கேட்டறிந்து கல்விக் கொள்கையை இந்த குழுவினர் வடிவமைத்தனர். மாநில கல்விக் கொள்கைக்கான 650 பக்க வரைவு அறிக்கை 2023 அக்டோபரில் தயாரானது. 2024 ஜூலை 1ஆம் தேதி தமிழக அரசிடம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட உள்ளார். மாநில கல்விக் கொள்கை அறிக்கையானது உயர்கல்வி, பள்ளிக்கல்வி என தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் முதல் கட்டமாக பள்ளிக்கல்விக்கான அறிக்கையை முதலமைச்சர் இன்று வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் சாத்தியமுள்ள திட்டங்கள் நடப்பு கல்வியாண்டிலேயே அமல்படுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.